Hello, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நம்ம இந்த மெஹந்தி எப்படி வந்து ஃபில்டர் பண்ணி அதை ஒரு பைப்பிங் பேக்ல சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நான் இந்த மெஹந்தியை முன்னாடியே வந்துட்டு நல்லா டை ரிலீஸ் ப்ராசஸ்க்காக ஊற வச்சிட்டேன். இப்போ இதை நல்லா எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கட்டி இல்லாத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நான் வந்து அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருந்தனால ஓரளவு கட்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து போயிட்டேன். ஸோ இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளரும் ஒரு மீடியம் சைஸ் பைப்பிங் பேக்கும் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம நார்மலாக டஸ்ட்பினில் கவர் போடுவோம்ல, அதே மாதிரியே இந்த பைப்பிங் பேக்கை இந்த டம்ளருக்குள்ளார போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும், நடுவில் இப்படி கேப் இருக்கிற மாதிரி. ஒருவேளை நீங்கள் வந்து பேஸ்ட்டே நல்லா ஸ்மூத்தாக இது பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இதுக்குள்ளார போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பேர் ஸ்டாக்கிங்ஸ், ஒன்றும் இல்லை, சாதாரணமாக மெலிசாக இருக்கக்கூடிய ஒரு சாக்ஸ் மாதிரியான பொருள் தான். இதையும் அந்த கவருக்கு மேலே இதே மாதிரி போட்டு நடுவில் இப்படி ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த பேஸ்ட் எடுத்து இதுக்குள்ளார வந்து நம்ம போட போகிறோம். இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது, இந்த வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த பவுலில் இருந்து எல்லாத்தையுமே இதுக்குள்ளார நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறேன். ஏன் இதை யூஸ் பண்ணுறோன்னா இதில் மட்டும்தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஸ்பூன் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ளார போட்டதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஸ்டாக்கிங்ஸை எப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கவரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம், அதுதான் இந்த ப்ராசஸே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது இப்படி தான் இருக்கும். உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இந்த பைப்பிங் பேஸ்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டாக்கிங்ஸ் இருக்குல்ல, இதை மட்டும் பிடிச்சி வெளியில் இழுங்க. நான் வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்டை நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கேன். என்னோடய லெஃப்ட் ஹேண்டை வந்து நான் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. நீங்கள் அதை விட்டுட்டிங்க அப்படின்னா லம்பாக பேஸ்ட் வந்து வெளியில் வந்துடும். இது ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் நிறைய குட்டி குட்டி லம்ஸோடு உள்ளார விட்டுருக்கேன்ல, ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேஸ்ட்டை ஸ்மூத்தாக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ இது பண்ணாலுமே இந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து நீங்கள் விடக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லம்பாக வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இழுங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த பேஸ்ட் இருக்கிற பைப்பிங் பேக்கில் நல்லா நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட் வந்து நல்லா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு மெஹந்தி போடுறதுக்கு அங்கங்கே குச்சி குச்சாக வரும் இல்லை, நார்மலாக நம்ம கடையில் வாங்குற கூனில் அந்த மாதிரி எதுவுமே வராமல் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.